அப்ப வந்து ஒரு விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து வழிபட அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தளர்த்த வேண்டும் என கைவினை சிற்ப கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள மோட்டூர் கிராம பகுதியில் சிற்பக்கடல் எனும் கைவினை சிற்பக்கலை கூடத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இக்கலைக்கூடத்தில் இந்த ஆண்டு புதிய வரவாக மயில் வாகன கணபதி, நந்திமுக கணபதி, திருமண கணபதி, பாகுபலி கணபதி, சிங்க வாகன கணபதி என பல்வேறு வகையான சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு 1/2 அடி முதல் 10 அடி உயரம் வரை கிழங்கு மாவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சிலைகளுக்கு பல்வேறு வகையான வர்ணங்கள் தீட்டும் பணிகளில் சிற்பக் கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இக்கலைக்கூடத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்றிணைந்து சிலைகளை தயாரித்து வரும் நிலையில் அவைகளை தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் முன்பதிவு செய்து வாங்கி செல்கின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதால் வாடிக்கையாளர்கள் விநாயகர் சிலைகளை எடுத்து செல்லாமல் முன்பதிவு செய்யப்பட்ட பணத்தை திருப்பிக் கேட்பதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி சிலைகளை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல ஒரு 40 குடும்பம் ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கிராமத்துல விவசாயத்துறை மட்டுமே சார்ந்தவங்களுக்கு இப்ப புதுசா ஒரு தொழில் கொடுத்து பண்றதுனால என்னன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா இருக்கு. கிராமத்துல ஒரு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தி இருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்புனால என்னன்னா அந்த 40 குடும்பமும் அடுத்த லெவலுக்கு மாத்திட்டு இருக்கிறோம். இதே மாதிரி 40 குடும்பத்தை 400 குடும்பமா மாத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதுக்கு என்னன்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு போதிய நிதியுதவி சப்போர்ட் பண்ணும், பேங்க்ல லோன்ல இருந்து சப்போர்ட் பண்ணும். ஓராண்டு முழுவதும் விநாயகர் சிலைகளை தயாரித்தும் அரசின் கட்டுப்பாட்டால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சிற்ப கலைஞர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திட அரசு விதித்துள்ள விதிமுறைகளை தளர்த்தி சிலைகள் விற்பனைக்கு உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே மாதிரி எங்களுக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையை வந்து முன்கூட்டியே கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எதனாலனாக்கா அந்த ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஸ்டமருடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக ஈஸியா வந்து பர்மிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கிறோம். இதெல்லாம் கொண்டு போய் சிலையை நீங்க தண்ணியில கரைக்கும் போது என்னன்னா மீனுக்கு நல்ல உணவா மாறுது. இயற்கையான முறையில் செய்யறதுனால நல்ல ஒரு தன்மையா இருக்குது, மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கருணை காமிச்சு எங்களோட லெவலை வந்து அடுத்த லெவலில் மாத்துறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கிறோம்.